பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்கும் கிருபையை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வார்த்தையை வாசிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள். தேவ நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்கும்போது நம்ம கேட்கிறதை தருவேன் என்று சொல்லாமல் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்டும்போது பல நேரங்களில் நம்முடைய ஜெபத்தில் நாம் கேட்கிறோம், நம் பிரயாசப்பட்டு ஆண்டவரே என்னென்னு கேட்கிறோம். ஆனால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி, நம்முடைய தேவைகள் சந்திக்கும் போதே நம்முடைய சந்தோஷம் நிறைவான சந்தோஷம் தர தேவன் பிரியப்படுகிறார். இந்த கால வேளையில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கேட்டது அப்படியே தருகிறது மட்டுமல்ல, நம்முடைய சந்தோஷம் பூரண சந்தோஷம் வரும்படி அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தர இந்த கால வேளையிலும் ஆயத்தமாயிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய சந்தோஷம் நிறைவாகத்தக்கதாய் உன்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற ஒரு தெய்வம் இந்த கால வேளையில். ஆமேன், பிரைஸ் காட். ஆனால் இந்த சந்தோஷம் நிறைவாகும்போது ஒன்றை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். ஆமேன். தன்னை மறந்து, தேவனை மறந்து நம்மை ஆசீர்வதித்த, நம்மை உயர்த்தின கர்த்தரை மறந்து போய்விடவும் கூடாது. இந்த கால வேளையில் இயேசுவின் நாமத்தில் தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிற ஒரு தேவனிடத்தில் நான் போய் ஜெபிக்க போகிறேன். அந்த உணர்வோடு, அந்த நம்பிக்கையோடு கடந்து போய் ஜெபிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. இந்த ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் அப்பா. ஆமேன். அவருடைய சந்தோஷம் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்க தேவன் திட்டம் வைத்திருக்கிறீர், விரும்புகிறீர் என்பதை இந்த நாட்களில் அறிந்து, ஆண்டவரே என்னை சந்தோஷத்தால் நிரப்புகிற தேவனிடத்தில் நான் போய் ஜெபிக்க போகிறேன் என்ற சந்தோஷத்தோடு முடி சந்நிதியில் வந்து ஜெபிக்க எல்லா உள்ளங்களையும் ஆயத்தப்படுத்தும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிற ஒரு தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். God bless you. Praise the Lord.